Hi friends, நான் தான் உங்க SRK மதன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேவர்கொண்டா நடிச்ச படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த நிறைய படம் இருக்கும். ஸோ அதுல ஒரு படம் தான் பார்க்கும்போது நமக்கு தோணும் ஓகே இந்த படத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைட் சீனாக இருக்கட்டும் அண்ட் கதையாக இருக்கட்டும் அவங்க எடுத்த லொக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ப்ளஸ்னு வைக்கலாம். பட் ப்ளஸை விட மைனஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. என்ன மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ கூட எல்லாருமே பார்த்துருப்போம் அண்ட் ஜிகர்தண்டா 2 எல்லாரும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தோரணை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே அப்படி கலந்து ஒரு கலவையாக எடுத்த படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா அந்த அண்ணனை தேடி போவாங்க. அண்ணன் வந்து பெரிய டானா இருப்பாப்புல. ஜியோ கூட அந்த மாதிரிலாம் இருக்கும் மேபி. ஸோ நிறைய படம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுல ஒரு படம் பெரிய வித்தியாசமா ஒன்றும் எடுத்து ஒன்றும் கிழிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஆல்ரெடி இருக்கிற எல்லா படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்து விஜய் தேவர்கொண்டா வச்சு இந்த படத்தை இயக்கணும் மாதிரி எனக்கு தெரியுது. ஹீரோயினுக்கு இந்த படத்துல பெருசா எந்த வேலையும் இல்லை. சும்மா ஒரு கடமைக்கு பேருக்கும் ஹீரோயின் வச்ச மாதிரி ஒன்று இருக்கு. நான் அண்ணன் கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. விஜய் தேவர்கொண்டா கேரக்டரோட அண்ணன் கேரக்டர் ஓகே நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய விஷுவல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைட்டும் பிடிச்சிருந்துச்சு. கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்க சும்மா போய் பார்க்கலாம். பெருசா இதுல இன்வால்மெண்ட் எடுத்து இதுல பார்க்குற அளவுக்கு இதுல ஒன்றும் இல்லை. சும்மா ஓகே ஒரு ஃப்ரீயா இருக்கும், நம்ம போர் அடிக்குது அப்படின்னா அந்த படத்தை பார்க்கலாம். பெருசா இதுல பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோட இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. SRK ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.